புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 14 தொடக்கம் 15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். சிந்தனை: மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். பல்வேறுபட்ட பசிகளும் தாகங்களும் உடல் சார்ந்த விருப்பங்களும் எமது சிந்தனைகளை மழுங்கடிப்பதோடு கடவுளையும் அவரது திருவுளத்தையும் விரும்புவதில் இருந்து எம்மை பிரித்து வைக்கின்றது. எனவே ஒருவரின் ஒழுங்கற்ற பசிதாகங்களை கட்டுப்படுத்துவதற்கு நோன்பு போன்ற தன்னல மறுப்பு செயல்கள் அவசியமாகின்றன. இயேசு இந்த உலகில் வாழ்ந்தபோது அவர்தம் சீடர்களோடே இருந்தார். தமது பிரசன்னத்தில் அவர்களை வைத்திருந்தார். எனவே சீடர்களுக்கு தன்னல மறுப்பு என்பது தேவைப்படாத ஒன்றாக இருந்தது. இயேசுவின் பிரசன்னம் சீடர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்க போதுமானதாக இருந்தது. பின்னர் இயேசுவின் மரணமும் சிறிது காலத்துக்கு பின் தொடர்ந்து நிகழ்ந்த இயேசுவின் விண்ணேற்பும் தூய ஆவியின் வருகையின் சீடர்களுடனான இயேசுவின் பிரசன்னத்தை மாற்றமடைய செய்தது. முன்பு இருந்தது போல உடல் ரீதியான தொட்டுணரக்கூடிய வகையில் அவரது பிரசன்னம் இருக்கவில்லை. அவர்கள் கண்டு அனுபவித்த அதிகாரபூர்வமான போதனைகளோ ஊக்கமூட்டும் புதுமைகளோ இப்போது இல்லை. மாறாக இயேசுவின் சீடர்களுடனான பிரசன்னம் ஒரு புதிய வடிவம் பெறுகின்றது. சீடர்கள் இயேசுவின் மீதான தங்கள் நம்பிக்கையை தங்கள் உள்ளத்திலே பதித்து செயல்களிலே அதை வெளிப்படுத்தி இயேசுவின் தியாக அன்புக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகின்றார்கள். இயேசுவோடு வாழ்ந்த அவர்கள் இப்போது இயேசுவை பின்பற்றி வாழ அழைக்கப்படுகின்றார்கள். இதற்காக சீடர்கள் தமது உணர்ச்சிகளையும் உடல் பசிகளையும் தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய தேவையில் இருக்கின்றார்கள். எனவே இயேசுவின் விண்ணேற்புக்கு பின் சீடர்கள் தமது தொடக்க பணிகளோடு நோன்பிருந்து செயலாற்றியதனால் நிறைந்த நன்மைகளை அடைந்தார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை பின்பற்றும் சீடர்களாக மட்டுமல்ல, திருத்தூதர்களை போன்று அவரது கருவிகளாகவும் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த பணிகளை நாம் சரியான முறையில் சிறப்பாக ஆற்ற வேண்டுமென்றால் எமது உடல் சார்ந்த ஒழுங்கற்ற பசிகள் ஒருபோதும் வழிவிட்டு தராது. எனவே ஆண்டவரின் ஆவியார் எம்மை ஆட்கொண்டு எம்மை வழிநடத்த நாம் அனுமதிக்க வேண்டும். இதற்கு நோன்பும் ஏனைய இது போன்ற செயல்களும் ஆண்டவரின் ஆவியில் நாம் தங்கி நின்று எமது பலவீனங்களையும் உடல் இச்சைகளையும் வெற்றி கொள்ள அவசியமாகின்றன. நோன்பின் அவசியத்தையும் உடல் இச்சையின் அவமானத்தையும் இன்று சிந்திப்போம். எம்மை அடிமைப்படுத்தியிருக்கும் உடல் இச்சைகள் எவையென்று இனம் கண்டு கொள்வோம். இவற்றை வெற்றி கொள்ள தவச் செயல்களிலே ஈடுபடுவோம். செபம்: ஆண்டவரே, நாம் தவச் செயல்களை மேற்கொள்ளவும் அவை எம்மை மாற்றி அமைக்கவும் அருள் தாரும். ஆமென்.